தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவரை கொல்லு போடுமா நீ உன் கையை நீட்டி பயப்படாம போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். அவன் அவனை வெட்டினான், அவன் செத்தான். தாவீது கிட்ட போய் சொல்றான், சவுல் உன்னை வெட்ட துணிஞ்சிருந்தாலும் நான் அவனை வெட்டி போட்டேன், எனக்கு ஏதாவது கூட பொற்காசு கூட ஏதாவது நலம் கூட, ஏன்னா உன் விரோதியை நான் கொன்னுட்டேன். தாவீது சொல்றான், நீ விரோதியை கொல்றடா, கர்த்தர் அபிஷேகம் பண்ண கொல்றது உனக்கு அவ்வளவு தைரியம், ஒரு வாலிபனை கூப்பிட்டு அவனை வெட்டி போடுன்ற. அடுத்த வசனம் வாசிக்கலாமா? தாவீது அவனை பார்த்து, உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக, இரத்தப்பழி உன் தலைமையில் இருப்பதாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லிற்று என்றான். உன் வாயே உனக்கு விரோதமாய் நீ சொன்னது நீயே சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட கொன்னுட்டேன்ட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன்.